இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 4ஆம் அதிகாரம். 4ஆம் சங்கீதத்துல தாவீதுடைய சொல்ற ஒரு 3 காரியத்தை 3 பகுதியா நம்ம பிரிச்சு எடுத்து பார்க்கலாம். முதல் தாவீதுடைய அங்கலாய்ப்பு. முதல் வசனமே அவருடைய அங்கலாய்ப்பு, நீதியின் தேவனை குறிச்சு அவரை நோக்கி அவர் கூப்பிட்டு அவருடைய அங்கலாய்ப்பு அவர் சொல்றாருன்னா. ரெண்டாவது விஷயம் தாவீதுடைய ஆலோசனையை குறிச்சு இந்த அதிகாரத்துல இருக்கு. மூணாவது தாவீதுடைய ஆனந்தத்தை குறிச்சு இந்த அதிகாரத்துல இருக்கு. 3 விதமா நம்ம இந்த சங்கீத பகுதியை பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு தாவீதுடைய அங்கலாய்ப்பு, இரண்டாவது தாவீதுடைய ஆலோசனை, மூன்றாவது தாவீதுடைய ஆனந்தத்தை குறிச்சிருக்கு. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் சொல்லிட்டு முதல்ல தேவனை நோக்கி அவர் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு அங்கலாய்ப்பு அவர் சொல்றாருன்னா, நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், இவ்வளவு வேதனையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி அவருடைய அங்கலாய்ப்பை அவர் சொல்றாரு. மனுபுத்திரரை, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். எல்லா மனுஷரும் நம்மளுக்கு அவமானத்தை நிறைய நேரத்துல கொடுப்பாங்க. கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம் தான் நம்மளுக்கு கனத்தை கொடுக்கறாரு. மற்ற எந்த காரியத்தை எல்லா மனுஷரும் என்ன பண்றாங்க, கனவினத்தை தான் கொடுக்கறாங்க. நம்ம ஃபேமிலியிலே கூட சில நேரத்துல நம்முடைய கனவினத்தை நம்ம பார்க்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு புதிய விசேஷத்தை வச்சிருக்கிறாரா, நம்மளுக்கு புதிய மகிமையை வச்சிருக்காரா, நம்மள ரொம்பவே ஒரு விசேஷமானவராக நம்மள அவர் ஆண்டவர் பாக்குறாரா. ஆனா இருக்கிற மனுஷங்களை நம்மள கேவலமா தூஷணமா நம்மள பார்த்தாலும் தேவன் நம்ம மேல ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய விசேஷத்தை நம்ம மதில வச்சிருக்காங்க. அப்ப யார் நம்மள கனவினப்படுத்தினாலும் கர்த்தர் கனப்படுத்த அவர் இருக்கிறார். கனவினப்படுத்திட்டு இன்னைக்கு நம்மள அவமானப்படுத்திட்டு போனாலும் அதை பத்தி நம்ம கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ என்ன கவனப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மள கனப்படுத்த. மனுஷன் என்ன கனவினப்படுத்தினா அதை குறிச்சு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படவே தேவையே கிடையாது. அதுதான் தாவீது சொல்றாராம், மனுபுத்திரர் எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துகிறீங்கன்னா அவங்க நம்முடைய மகிமையை அவமானப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை வச்சிருக்காரு. அதனால அவங்க உன்ன அவமானப்படுத்தினாலும் நீ என்ன செய்யாத, கலங்காத மகனே, நான் உனக்காக ஒரு மகிமையை வச்சிருக்கேன், நான் உனக்குன்னு ஒரு விசேஷத்தை வச்சிருக்கிறேன். அதுல மற்றவங்க மத்தியில யார் உன்னை என்ன செஞ்சாலும் கேவலமா பார்த்தாலும் நீ என்ன செய்யாத, கவலவே படாத. ஏன்னா நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்கு புதிய காரியத்தை நிறைய நான் வச்சிருக்கிறேன், புதிய மகிமையை நிறைய நான் வச்சிருக்கேன், புதிய விசேஷத்தை நான் வச்சிருக்கேன். உன்னை நான் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு நம்மள கர்த்தர் பாக்குறாருங்களா. அப்ப நம்மள யாரு கீழே போட்டு ஆமா இவெல்லாம் ஒண்ணு இல்லாத சொன்னாலும் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. கனவினப்படுத்தி பரவாயில்ல, ஃபேமிலியே கனவினப்படுத்துறாங்களா, சந்தோஷமா பரவாயில்ல, ஏத்துக்கலாம். கனவினப்படுத்துங்க, நான் ஒண்ணு இல்லாத கூட சொல்லுங்க, சந்தோஷம் தான். நீங்க சொல்லி நம்மளுக்கு ஒண்ணாது. ஏன்னா தேவன் நமக்கு மேல ஒரு பெரிய விசேஷத்தை வச்சுட்டு இருக்காரு. அப்ப நீங்க எது சொன்னாலும் என்ன இல்ல, கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தாவீது சொல்றாரு, பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கர்த்தர் வந்ததே எதுக்கு, பக்திமானையும் பாவியும் தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனாக தெரிந்து கொண்டதுனால அவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் கேட்பார். பக்தி உள்ளவன் எப்பவுமே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் கேட்பார். அவர் கேட்காம ஒரு நாளும் போகவே மாட்டார். பக்தியோடு விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்ம என்ன கேட்டா நம்ம சத்தத்தை நிச்சயமா தேவன் கேட்பாரு. ஐயோ நம்ம போய் பேசிட்டோமே, நம்மளுக்கு இந்த காரியம் இருக்குதே, நம்மளுக்கு செய்வார ஆண்டவர், நம்ம ஒரு நாள் என்ன செய்ய தேவையில்லை, நம்ம அது குறிச்சு சந்தேகப்படவே தேவையில்லை. நம்ம பக்தி உள்ளவங்களா இருக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் கேட்பாரு. நம்ம பக்தி இல்லாம ஒண்ணு இல்லாம கேட்டு என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, இந்த கூப்பிடுதல் கேட்கப்படல நம்ம சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பக்தி உள்ளவரை மட்டும்தான் என்ன செய்யறாரு, கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னு இருக்குது. அவர் நிச்சயமா அவர் கேட்கிறவரா இருக்கிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கோபம் கொண்டாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்களா, பாவம் செய்யக்கூடாது. படுக்கையில்னா நம்ம இன்னைக்கு பகலெல்லாம் ஏதாவது ரொம்ப கோபத்துல இருந்து பிரச்சனையில தான் நம்ம நைட்டு படுக்கும் போது அதை பொறுமையா சிந்திச்சு அந்த கோபத்துல போது அடக்கி அதை சமாதானப்படுத்திக்கணுங்களா. படுக்கையில மட்டும் தான் அந்த கோபத்தை நம்ம காமிச்சு நம்மளா சமாதானப்படுத்திக்கணுமா, தவிர மற்றவங்க கிட்ட அந்த கோபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்களா, காட்டவே கூடாதுங்களா. நம்ம கோபம் செய்யும் போது டக்குன்னு தான் வந்துடும், பாவம் வந்துடும். ஏதாவது திட்ட வேண்டியது வரும், அடிக்க வேண்டியது வரும், எந்த செயல்னாலும் நடக்கும். கோபத்துல பல செயல் தான் நடக்கும், கெட்ட விதங்கள். அப்ப அந்த சமயத்துல நம்முடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல நம்ம படுக்கும் போது அந்த கோபத்தை குறிச்சு நான் தெரியாம கோபப்பட்டு அந்த கோபத்தை நம்ம அடக்கி நம்ம சமாதானப்படுத்தினாங்களாம். படுக்கும் போதுதான் அந்த கோபத்தை குறிச்சே யோசிக்கணுமா. அப்ப உடனே அந்த கோபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதா, வெளி காட்டிடவே கூடாதா. நம்ம சைலண்டா இருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்காக பேசுவாராம். நீ இங்க பேசிட்டேன்னா நான் உனக்காக பேச மாட்டேன்னு அவரு எப்படி ஆயிடுவாரு, மௌனமா ஆயிடுவாரு. அப்போ நீ வாய முன்னா அவர் வாயை திறப்பாரு, நம்ம வாயை திறந்தா அவர் வாயை முடிக்கும்.
அப்ப அந்த கோப நேரத்துல நமக்கு பிரச்சனை வர சமயத்திலயும் நம்முடைய வாயை திறக்காம நம்ம அமைதியா இருந்தா கர்த்தர் நமக்காக நம்ம பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. அங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது கூட நம்ம என்ன செய்யாது, நம்ம வாயில நம்மளே கெடுத்து எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். ஆனா நம்ம மௌனமா இருக்கும்போது ஆண்டவர் உதவி செஞ்சு நமக்கானது நிச்சயமா நமக்கு நியாயம் செய்வாரு. அப்ப நீ அமைதியா, சில பேர் தூண்டி விடலாம், என்ன இவ்வளவு பேசுறாங்க, கோழையா அமைதியா இருக்கிறியே, எதுவுமே திருப்பி கூட கேட்க மாட்டேன்றீன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது கோழைத்தனல்ல, அது விசுவாசம். நம்ம சொல்லணும், நம்ம அமைதியா இருக்கிறது என்னுடைய கோழைத்தனல்ல, என்னுடைய விசுவாசம். எனக்கு செய்வார், ஆண்டவர் செய்வார். நான் ஏன் கூட பதில் சொல்லணும், நீ சொல்றதுக்கு நான் ஏன் பதில் கொடுக்கணும், அவர் எனக்காக செய்வார். அதனால நான் உனக்கு பேசுறேன், கோழைய கூட நினைச்சிட்டு பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் தெரியல நினைச்சுப்போம், ஏமாலையா கூட நினை, உனக்கு சூடு சொன்னதுல கூட நினை, பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் சைலண்டா இருக்கும்போது ஆண்டவர் எனக்காக செய்வார். அப்படின்னு அந்த கோப நேரத்துல நம்ம வந்து நமக்குள்ளே பேசிக்கிட்டு மத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு பதில் சொல்றோங்களா, நாம வந்து இருக்கணுங்களா. அதுதான் நீதியின் பதிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவர் நீதியான பள்ளிகளை செலுத்தி கர்த்தர் நமக்கு செய்வார்ன்ற நம்பிக்கையோடு எல்லா காரியத்திலுமே தைரியமா இருக்காங்களாம். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், அவ்வளவுதான், அவர் பார்த்துப்பாரு, அவர் நமக்கு செய்வார். அவர் ஒரு நாள் நம்மளுக்கு நியாயம் செய்யாம இருக்கவே மாட்டார். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நம்ம கோர்ட்டுக்கு போனா கூட நியாயம் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா இப்ப பைசா கொடுத்து கூட மாத்திடுறாங்க, எப்படினாலும் மாறி போகுது. நீதி நியாயம்ன்றது கர்த்தர் அதுக்காக தான் ஏற்படுத்தி வச்சாருங்களாம். அப்ப அந்த காலத்துல ராஜா இருக்காங்க, நியாயாதிபதிகள்லாம் எதுக்கு வச்சாருன்னா நியாயம் அவங்க செய்வாங்க மக்களுக்குன்னு அவர் நியமிச்சு வச்சாங்க. ஆனா அவங்க எல்லாருமே நியாயம் செய்யறாங்களா, இல்ல, இப்ப எல்லாம் மாறுது. ஆனா இவங்க நியாயம் செய்யாம விட்டாலும் கர்த்தர் நமக்காக நிச்சயமா நியாயம் செய்வாங்க. அவர் நியாயாதிபதியா நமக்கு இருக்கிறாரு. இருக்கும்போது என் தேவன் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்ய மாட்டாரு, மனுஷன் கைவிட்டாலும் தேவன் கைவிடவே மாட்டாரு. அவர் நம்மளுக்கு நியாயம் செய்யற நியாயாதிபதியா நமக்கு மேல அவர் இருக்கிறாரு. யார் நம்மளை கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டாரு, அவர் நமக்கு நியாயம் செய்வாருன்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணுங்களா, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா நம்ம வந்து இருக்கணுங்களா. 7வது வசனம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிறதை பார்க்கிலும் சந்தோஷத்தை, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்து. தாவீது ஆண்டவர் நோக்கி பேசுறாராம், அவங்க தானியம் எவ்வளவு பெருகி இருந்தாலும் கர்த்தர் நம்ம இருதயத்துல இருக்கிறதுனால பெரிய சந்தோஷத்தை அவர் கொடுத்திருக்கிறாரா இருதயம். எனக்கு கர்த்தர் நம்ம எங்க இருக்கிறாரு, இதயத்துல தானே வாசம் பண்றாரு. அப்ப எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குதுங்களா, எல்லா இடத்துல அவர் வாசம் பண்றாரா, இல்ல. கர்த்தர் இடம் கொடுத்தாதான் வாசம் பண்ணுவாரு, இடம் கொடுக்கலன்னா கர்த்தர் எப்படி வாசம் பண்ணுவாரு. அப்ப நம்மளுக்கு என்ன சொத்து பண்ணாலும் கர்த்தர் நம்ம இருதயத்துல இருக்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு தாவீது சொல்றாரு. அப்ப நம்ம இருதயத்துல கர்த்தருக்குன்னு இடம் கொடுக்கும் போது அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சொத்து பத்து பெரிய கோடீஸ்வரா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்றது பெரிய சந்தோஷமா இருக்குது. தாவீது சொல்றாரு, 8வது, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். முக்கியமான வசனம், சமாதானத்தை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வான். கர்த்தருக்குள்ள இருக்கவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்களா, சமாதானத்தோடு இருப்பாங்களா. நித்திரை வந்து அவங்களுக்கு என்ன செய்யும், படுத்த உடனே தூக்கம் இருக்கும். எவ்வளவு பேர் வச்சிருந்தாலும் வியாதி சம்பந்தம் எவ்வளவு பிரச்சனை இருக்கும், போராட்டம், சில பேர் படுத்தணும் தூக்கமே வரவே வராது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க தூக்கம் வர்றதுக்கு. புரண்டு படுத்துக்கின்னு தூக்கம் இல்லாம அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு தூங்கிக்கின்னு தூக்கத்தையே எப்படி செய்வாங்க, அந்த மாத்திரை எல்லாம் போட்டுதான் வர வைப்பாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கவங்க எப்படி சமாதானத்தை படுத்தவொன்னு தூங்குவாங்க. அது பெரிய கிருபைங்கெல்லாம் படுத்தவொன்னு தூங்குற விஷயம். அது ஆண்டவர் நமக்கு எப்படி நிச்சயமா நமக்குலாம் கொடுத்துருக்காரு. படுத்தவொன்னு தூங்குற, எங்க படுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், தூங்குவோம். அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. யாருக்கும் கொடுக்காத சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுலயே நம்ம சுகமா இருப்போம். தூங்கினாவே பாதியாவது நம்மளுக்கு வந்து சரியான பண்ணலாம். நல்லா தூங்கி எஞ்சாலும் எல்லாத்துக்குமே ரெஸ்ட் தான். அதான் அந்த நித்திரைய கர்த்தர் நம்மளுக்கு வந்து கர்த்தரை தேடுறவங்களுக்கும் கர்த்தரை தான் அந்த நித்திரையை கொடுக்குறாரு. சுகமான நித்திரை, எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லாம படுத்த உடனே தூங்குற சுகமான ஒரு நித்திரைய கர்த்தர் நமக்கு தருகிறாரு. இந்த தாவீது சொல்ற இந்த 3 காரியங்கள் தேவனுடைய அங்கலாய்ப்பு, தேவனிடத்துல அவருடைய அங்கலாய்ப்பு அவர் சொல்றாரு. 2வது என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி அவர் இருந்துட்டு அவருடைய ஆலோசனைய அவர் சொல்றாரு. தேவனிடத்துல இருந்து அவர் எப்படி ஆலோசனை பெற்றாருன்ற சொல்றாரு. 3வது காரியமா தாவீது அவருடைய ஆனந்தத்தை சொல்றாரு. கர்த்தர் ஆனந்தத்தோட தான் இந்த சங்கீதத்தை அவர் வந்து முடிக்கிறாருங்க. முதல்ல அங்கலாய்ப்பா தொடங்கி ஆனந்தத்தோட தாவீது சங்கீதத்தை முடிக்கிறாரு. 3 விஷயத்தை வந்து கர்த்தர் இது மூலமா தாவீது நமக்கு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து தேவன் நம்மளுக்கு நியாயம் செய்வார். எந்த இடத்துல நம்ம கனவீனப்படுத்தினாலும் கர்த்தர் நம்மளுக்கு கனம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அந்த கனவீனத்தை நமக்கு நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. இவங்க எனக்கு நியாயம் செய்யலையே, இவங்க எனக்கு தேவையானது செய்யலையே அப்படின்னு நம்ம நினைச்சு கவலைப்படவே தேவையில்லை. கர்த்தர் நம்மளுக்கு நியாயம் செய்வரா இருக்கிறாரு. நம்மளுக்கு சுகமான நித்திரையே சமாதானத்தோட நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகி இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மாறாத அவருடைய கிருபை, ஒரு நாள் விலகாத அவருடைய கிருபை ஆமென். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை Praise மகிழ the செய்ய Lord. வல்லமையானவர். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா ஆமென். நம்ம ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருப்பாருன்னா நம்ம ஒரு நாளும் குறைவுபட்டு போவது இல்லை. ஆமென். அது ஆகையினால ஒவ்வொரு நாளும் தேவ கரத்திலே நம்மை நாம் ஒப்பு Praise கொடுப்போம். the Lord. ஆமென். ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆவியில் எப்பொழுதும் அனல் கொண்டவர்களாய் நாம் இருப்போம். Jesus. ஏன்னா எதுல நம்ம குறைஞ்சு போறோமோ இல்லையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குறைஞ்சு போயிடவே கூடாது. Praise the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம பலனற்று போயிடக்கூடாது. Hallelujah. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுருவோம். Jesus. நம்ம ஆமென். எதிர பலவீனப்பட்டாலும் சரீர ரீதியா நம்ம பலவீனப்படலாம், ஆனால் ஆவி உற்சாகமா இருக்கணும். எப்பொழுதும் ஆவி பலப்பட்டதா இருக்கணும். Hallelujah. சரீரம் பலவீனமானதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆமென். அந்த ஆவியை மாத்திரம் நம்ம பலவீனப்பட விட்டுறவே கூடாது. Jesus. எப்பொழுதும் அனல் கொண்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆமென். ஒரு நெருப்பு எரிய எரிய எரியதான் அதோட வெப்பத்தின் தன்மை அதிகமா மாறும். Jesus. இப்போ ஒரு நெருப்பு கம்மியா எரியுதுன்னு வச்சுங்களேன், குறைவா எரியுது, அதோட அதோட அந்த எரிகிற அந்த தன்மை வந்து கம்மியா இருந்ததுன்னா அதோட வெப்பத்தின் தன்மையும் குறைஞ்சு போயிடும். பக்கத்துல போய் ஈஸியா நிக்கலாம். அதே கொழுந்து விட்டு எரியுதுன்னா அவ்வளவு தொலைவு நின்னாலும் அதோட அனல் பயங்கரமா நமக்கு ஒரு வேதனையை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அனல் கொண்டு இருப்போம், பிசாசுக்கு வேதனையா மாறும். புரியுதுங்களா? நாம எப்படி அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது நம்மளால அருகில போக முடியாம அது ஒரு தொலைவா நின்னாவே நமக்கு ஒரு சீற்றம் தெரியுதோ, ஒரு வேதனை தெரியுதோ, ஒரு கவலை தெரியுதோ, பயம் தெரியுதோ, அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் அனல் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல பிசாசு நெருங்கவே பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அது அனல் கொண்டு இருக்கும்போது அந்த வெப்பத்தின் சீற்றம் அவனை வேதனைப்படுத்தும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் பலனற்று போயிடவே கூடாது, குறைஞ்சு போயிடவே கூடாது. சரீரம் பலவீனமா இருந்தால் ஆவியோ உற்சாகமா இருக்கும். அது போல நம்ம எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருந்துட்டே இருக்கணும். நீங்க குறைஞ்சீங்க அப்படின்னா சத்ரு உங்களை ஈஸியா மேற்கொண்டுருவான், ஈஸியா தள்ளிடுவான், ஈஸியா அவனுடைய வேலையை செய்வான், ஈஸியா அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். ஆனால் நாம ஆவியில பலனா இருக்கும்போது அவனுடைய தந்திரங்கள் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில பலிக்காது. அவன் எதை நினைத்தாலும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. அவன் எதை நினைத்தாலும் நம்ம எங்கேயோ கொண்டு போய் தள்ள முடியாது. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பலனா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில குறையிறமா உடனே நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தி கொள்ளணும். வேதத்தின் வழியா, ஜபத்தின் வழியா, ஆண்டுடைய வார்த்தையின் வழியா நம்மளை பலப்படுத்தி கொண்டனா அவன் நம்மளை மேற்கொள்ள நினைக்கவே முடியாது. ஆமாதானே? நான் நிறைய டைம் இந்த ரோட்ல போகும்போதெல்லாம் பார்ப்பேன், திடீர்னு ஓரமா வந்து எதையாவது போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. வேற வழியே இருக்காது, அந்த வழியா தான் ஓரமா கடந்து போய் ஆகணும். அப்போ அந்த நேரத்துல வெயிலின் சீற்றமும் அதிகமா இருக்கும். இந்த வெயில் உஷ்ண காலங்களை நான் நிறைய அனுபவித்திருக்கிறேன். அந்த வெயில் காலத்துல ஒரு வழியா போகும்போது அந்த வழியில வேற வழியே கிடையாது, அந்த வழியில தான் போய் ஆகணும். ஆனா அது பக்கத்துல எரிச்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு குப்பைகளை போட்டு கட்டைகளை போட்டு எரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வழி அப்படி கடந்து போகும்போது கால்லயும் அந்த சரீரத்திலையும் அவ்வளவு சூடு அனல் பட்டும் போது ஒரு மாதிரி ஒரு வேதனையை உண்டாக்கும். பா, இந்த வெயில இது வேற கொடுமையா அப்படின்ற சூழ்நிலை நமக்கு உண்டாகும். நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன், அந்த அனுபவம் நிறைய இருக்கு. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு அருவெறுப்பு தோணும், ஒரு பயம் தோணும், ஏன்டா இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னு தோணும். புரியுதுங்களா? அப்ப அந்த வெப்பத்தின் அதிகமாக நமக்கு ஒரு உஷ்ணத்தை கொடுக்கிறதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம அனல் கொண்டு இருக்க பிசாசுக்கு வேதனையை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும், நடுக்கத்தை உண்டாக்கும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருக்கும். எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனற்று போயிடக்கூடாது என்ற பயம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால சோர்ந்து போகாம எப்பொழுதும் உங்களை அனல் மூட்டி கொண்டே இருங்க, அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிச்சுட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். உங்களை நீங்க வெறுமையா விட்டுறவே கூடாது. இன்னைக்குல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா பிசாசோட தந்திரம் ஈஸியா நம்ம மேல வந்து அவன் சுமத்த ஆரம்பிச்சிருவான். அதனால நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் எதில் என்ன நான் மேற்கொள்ளணும், எதில் நான் வந்து பாதுகாத்துக்கணும், எதில் நான் வளர்த்துக்கணும், எதில் நான் வளரணும், இது எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் மகிமைகளையும் ஆண்டவர் கொடுக்க அவர் மகத்துவமானவர். அதனால பலன் குறைந்து போகாம பலத்தோடு இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஆமா, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்த
என் இருதயத்தையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். ஒரு இருதயம் பலவீனம் வேதனையோடு இருந்த இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் படுத்தி, கலங்காத இல்ல சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம அலட்சியமாக்கப்பட்டுட்டோமோ, நம்ம வெறுமை ஆயிட்டுமோ, நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனாலையோ சில பேர் நம்மளை ஒன்றும், அதாவது பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கோ, நம்ம குறைவுபட்டு இருக்கிறதுனால பார்வை வித்தியாசமா இருக்கோ, ஒருவேளை நாம் எதையும் இல்லாததுனால நம்ம ஒரு வேலை பார்வை இல்லாத இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நிறைய போன வாரம்லாம் நான் அழுது உண்டு. என் தாயார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் என் தாயார் சொன்னாங்க, கலங்காத, இன்னைக்கு உன் துக்கம் இவ்வளவு பெருசா இருக்குல்ல, அதை காட்டிலும் உன் சந்தோஷம் மிக பெருசா இருக்கும், அதை காட்டிலும் உன் மகிழ்ச்சி மிக பெருசா இருக்கும். நினைக்கிற ஒரு நாளில உன் சபையில ஆத்துமாக்கள் கொள்ளாத அளவிற்கு, ஆத்துமாக்கள் இடம் கொள்ளாத அளவிற்கு கர்த்தர் நிரப்புவார். கலங்காத, சோர்ந்து போவாத, நீ அலட்சியமாக்கப்படல, ஆண்டவர் உன்னை சோதிக்கிறாரு, விசுவாசத்தோடு இரு, உன் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாரு. எங்க அம்மா அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க, நீ கவலைப்படாத, ஒரு நாள் அந்த இடம் மகிமையா மாறும், கலங்காத, ஒரு நாள் அந்த இடம் மகிமையா மாறும். நான் சொல்லாம நான் விரும்பி ஆயிட்டேனாமா, ஒருவேளை நான் பார்வை இல்லாதவனா இருக்கிறேனா, ஒருவேளை மதிக்கத்தக்கத இல்லாதவனா இருக்கிறேனா, ஒருவேளை நான் அலட்சியப்பட்டவனா இருக்கிறேனா அப்படின்னு அழுத போதெல்லாம் எங்க அம்மா இப்ப ஒரு 2 மாசத்துக்கு இந்த சபையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தொடங்குல இருந்தே ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க, கவலைப்படாத, இந்த ஊழியம் மிகப்பெரியதா மாறும், இந்த ஊழியத்தை ஆண்டவர் மிகப்பெரியதா மாத்துவார். சாதாரண மரத்தடியிலையும் ஓலை குடிசையிலையும் இன்னைக்கு ஆராதனை பண்ணவங்க அப்ப இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்துல உட்கார்ந்து ஆராதனை பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருப்பாருன்னா கொண்டு வர மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணு, பணம் பொருள் அல்ல, ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு. என்னுடைய ஆசை ஒண்ணே ஒண்ணுன்னா, நான் போகும்போது என் கூட ஒரு கூட்டம் ஜனம் வரணுமே ஆண்டவரே. நான் தனியா வந்துட்டு நீங்க எனக்கு கொடுத்த வேலைக்கு நான் பிரயோஜனம் இல்லாதவனா மாறிடுவேன். நான் இதுக்காக உன்னை அனுப்புனேன், ஒரு தாளந்தை கொடுத்தேன், அதை புதைச்சு அப்படியே கொண்டு வரவா உன்னை நான் அனுப்புனேன், அதை ரெட்ட தனியா மாத்த அல்லவா நீ முயற்சித்திருக்கணும், அதை ரெட்ட தனியா மாற்றி அல்லவா என்கிட்ட கொண்டு வந்திருக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாம போயிடுவாரும். சில நேரத்தில் நான் பயப்படுவேன், உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரன்ற வார்த்தை நான் கேட்காம போயிடுவேனா அப்படி சில நேரத்தில் நான் கலங்கினது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் யாரோ ஒருவர் மூலமா, உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வரும்போது கூட அவ்வளவு வேதனையோட தான் நான் வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல சமாதானத்தோடு என் இருதயத்தை யாரு தட்டி சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாத, நீ துக்கத்தோடு ஆரம்பிக்கிற, நீ சமாதானத்தோடு முடிப்ப, ஆதங்கத்தோடு ஆரம்பிக்கிற, சந்தோஷத்தோடு முடிப்பேன். தாவீது அந்த ஆரம்பமே என்ன ஆகுதுன்னா, ஆதங்கத்தோடு ஆரம்பிக்கிறாரு, முடிக்கும் போது சமாதானத்தோடு முடிக்கிறார். அப்ப நம்ம ஆரம்பம் ஆதங்கமா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், அலட்சியப்படுத்தப்படலாம், ஆனால் முடிவோ ஆசீர்வாதமாய் மாறும். நிச்சயமாய் நமக்காக செய்வார். ஜெபிங்க, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஆண்டவர் இந்த அடிமையோடு பேசின ஒரு வார்த்தை, கவலைப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வியாதி என்னன்னா கவலை. கவலை தான் மிகப்பெரிய வியாதி. அந்த கவலை என்றைக்கு மாறும்? பாஸ்டர், எதை செய்தாலும் அந்த கவலை மட்டும் மாற மாட்டேங்குது பாஸ்டர். சில பேர் சொல்லுவாங்க, காரணமே இல்லாம கவலைப்படுவாங்க. கேட்டு பாருங்க, ஏன் முகம் வாடலா இருக்கு, ஏன் இப்படி முகம் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு ஃப்ரீனஸே இல்லை உங்ககிட்ட, உன் முகத்துல ஒரு தெளிவே இல்லை, உன் முகத்துல ஒரு சிரிப்பே இல்லை, உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை, என்ன காரணம் என்னன்னு தெரியல, எனக்குள்ள ஒரு பயம், எனக்குள்ள ஒரு கவலை, எனக்குள்ள ஒரு நெடுகு இருந்துட்டே இருக்கு, என்ன காரணமே தெரியல. சொல்ல முடியாத பாரங்கள் சில பேருடைய இருதயத்தில் இருக்கலாம், சில பேருடைய இருதயத்துல சொல்லக்கூடிய பாரங்கள் அநேகமா இருக்கலாம், சில பேருடைய இருதயத்துல அந்த பாரங்கள் மாற முடியாத வழிக்கேற்ற பாரமா இருக்கலாம். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில கவலை ஒரு வியாதியாய் மாறி போச்சு. பணம் இருக்கிறவர்களுக்கும் கவலை, இல்லாதவர்களுக்கும் கவலை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை என்பது சரிசமமான ஒன்றாய் இப்ப மாறி போச்சு. அப்ப இந்த கவலை எதனால நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுது என்றால், நாம தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, தேவையில்லாத சிந்தைகளுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளை பெருக பிசாசு உதவி செய்கிறான். அப்ப கவலைகள் மாற வேண்டும் என்றால் நாம எதை தேடி போகணும்? அது ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவர்கள் வேகம் வாசிக்கலாமா? பிலிப்பு புதிய ஏற்பாடு 272ஆம் பக்கம், 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பு 4:6 பக்கம் 272 புதிய ஏற்பாடு.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. இன்றைக்கு கவலைப்படாமல் நம்ம வாழ வழி எதுவென்று சொன்னால் வேத வசனம். இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய நம்ம ஜபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ நம்ம எல்லாவற்றையும் எங்க கொண்டு போய் வைக்கணும்? முதலாவது தேவ சமூகத்துல கொண்டு போய் வைக்கணும். இன்னைக்கு அநேக பேர் கவலைப்படுகிறாங்க. அந்த கவலைக்கேற்ற வழி எங்க இருக்குன்னு இன்னைக்கு அநேக பேரால கண்டுபிடிக்க முடியல. நீங்க கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பிசாசு அவனுடைய சிந்தையை அடைத்து வைத்திருக்கிறான். எந்த பக்கமும் போய் வழி தேட முடியாமல் அடைத்து வைத்திருக்கிறான். எந்த பக்கமும் போய் வழி வாசலை உண்டாக்கி கொள்ள முடியாத அளவிற்கு அவன் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நமக்கு ஒரு வழி உண்டு, நமக்கு ஒரு பாதை உண்டு. அதுதான் இந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாவற்றையும் குறித்து நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, தேவனிடத்துல சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அது எப்படி சொல்லணுமா? ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும். அப்ப முதல்ல நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளணும். அது அழகான ஒரு வசனம். சந்தோஷத்தினால சங்கீதம் பாடு, துன்பத்தில ஸ்தோத்திரம் போடு. இப்போ நம்ம துன்பம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்? முதலாவது ஸ்தோத்திரத்தை போட கற்றுக்கொள்ளணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில செய்கிற தவறு என்னன்னா, நம்ம துன்பம் வரும்போது ஐயோ அம்மா என்று சொல்லுகிறோமே தவிர, மற்ற மனுஷனிடத்துல நம்ம குறைகளை பேசி அழுகிறோமே தவிர, மற்ற மனுஷனிடத்துல வேதனையை சொல்லி கலங்குகிறோமே தவிர, நாம அதை குறித்து தேவனிடத்துல ஸ்தோத்திரத்தை சொல்லி, இந்த துன்பத்திலும் நான் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த துன்பம் என்னை மேற்கொள்ளாதபடி இம்மட்டமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த துன்பத்தில் அநேக பேர் மாண்டு போயிருக்கிறாங்க. நானும் உம்மை ஸ்தோத்திரிக்க நீர் வைத்ததற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்ல இன்னைக்கு அநேக பேர் மறந்து போயிருக்கிறாங்க. நாம அப்படி இருக்கலாகாது. நம்ம எல்லாவற்றையும் முதலாவது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல நம்ம கொண்டு போய் வைக்க கற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். கவலையா, வேதனையா, பிரச்சனையா, மனுஷனால் வருகிற உபத்திரவமா, எல்லாமே கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தை. நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எது நடந்தாலும் முதலாவது நீங்க போகிற இடம் எதுவா இருக்கணும்னா தேவ சமூகமா இருக்கணும். எந்த மனுஷனை தேடி போயிடாதீங்க. மனுஷனிடத்துல நீங்க போகும் பொழுது ஆலோசனை கிடைக்கும், அது முழுமையாய் மாறாது. எந்த மனுஷனிடத்துல போய் நீங்க ஆலோசனை கேட்டாலும் அதுக்கு தீர்வு முடிவு நிரந்தரமாய் வராது. ஏதோ ஒரு குறைவு அதுல இருந்துட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு நெடுதல் அதுல இருந்துட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு பாரம் அதுல இருந்துட்டே தான் இருக்கும். சொல்லுவாங்க, கவலைப்படாத நான் இருக்கிறேன், கவலைப்படாத மாறும், கவலைப்படாத நான் உனக்கு உதவி செய்வேன், எல்லா வார்த்தையில சொல்லலாம். ஆனால் செய்கையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு குறைவு இருந்துட்டே இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துல நாம போவோம் என்றால் நம்ம குறைவுகளை அவர் நிறைவாய் எப்படி மாற்றுவாராம்? அவர் மகிமையில் நிறைவாய் மாற்றுவார். அப்ப நம்ம குறைவுகள் மாற வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல போனா அவர் மகிமை நிமித்தமாய் அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அப்ப நம்ம கவலைப்படும் போதெல்லாம் நம்ம தேவ சமூகத்துல போய் இந்த கவலைகளை சொல்ல கற்றுக்கொள்ளணும். முதலாவது போன உடனே ஆண்டவரே இந்த கவலை இருக்குன்னு அழக்கூடாது. ஜபத்துல வித்தியாசங்கள் உண்டு. முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போய் முழங்கால் படியிடுறோம்னா, முதல்ல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளணும். ஜபத்திற்கு முதல் ப்ரொசீஜரே அதுதான், முதல் ஒழுக்கமே அதுதான். முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்தை ஸ்தோத்திரத்தோடு அவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளணும், அவரை வாழ்த்த கற்றுக்கொள்ளணும், அவரை புகழ கற்றுக்கொள்ளணும். ஏன் இந்த புகழ்ச்சி அவருக்குள்ள போகணும்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நான் விழாம இருக்கிறேன், இவ்வளவு போராட்டம் நடந்தும் நான் சாகாமல் இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் என்னை மேற்கொண்டாலும் நான் இன்றைய வரைக்கும் அசையாமல் உறுதியா இருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால சொல்லி அவரே நம்பிக்கை வைத்து அவை ஸ்தோத்திரிக்கிற தேவ பிள்ளைகளாய் முதல்ல மாறணும். அதுதான் பவுல் இங்க அழகா சொல்றார். ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஜபம்
வேண்டுதல். ஸ்தோத்திரம் முதல்ல, இரண்டாவது ஜெபம், மூன்றாவது வேண்டுதல். கடைசியா தான் உங்க வேண்டுதலை கொண்டு போய் நீங்க வைக்கணும். ஆண்டவரே, நான் இந்த பாடுகளில் இருக்கிறேன், நீர் இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. இனி நான் உம்முடைய பாதையில உமக்குரியவனா நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வேண்டுதலை கொடுக்கிற தேவ பிள்ளைகளா நம்ம மாறணும். இதுதான் ஜெபத்திற்கான ஒரு ப்ரொசீஜர். இதுதான் ஜெபத்திற்கான ஒரு ஒழுக்கம். நிறைய பேர் என்ன பண்றாங்க கவலையோட. அன்னைக்கு நான் ஒரு சபையில பார்த்தேன், ஒரு வாலிப பெண்ணு முழங்க நேரம் வந்தாங்க, முக்காடை போட்டாங்க, போட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி ஊத்துது. சத்தத்தோட அவங்க வாயில முணங்குகிற ஒரு வார்த்தை, நான் கேட்ட அந்த வார்த்தை, நான் ஏன் ஆண்டவரே உன்னை உயிரோடு இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே என் ஜீவன் இருக்கு, என்னை காப்பாற்ற மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இது அல்ல, அவர் உதவி செய்வார். முதலாவது அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவரே, இவ்வளவு பிரளயம் என் மேல புரண்டு போதும், நான் முழுகி போகாமல் இருப்பதற்கு உம்முடைய கிருபை ஒன்றுதான்ப்பா காரணம். ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை வரும்பொழுது இந்த மனிதர்கள் என்னை எதிர்த்தாலும், இந்த மனிதர்கள் என்னை புறம் பேசினாலும், இந்த மனிதர்கள் என்னை வேண்டாம் என்று சொன்னாலும், இந்த மனிதர்கள் என்னை தாழ்த்தி என்னை அவமானப்படுத்தினாலும், இன்றைய வரைக்கும் அதில் நான் சாகாமல் விழாமல் உறுதியா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவருடைய உம்முடைய கிருபை. ஆண்டவரே சொல்லி முதலாவது ஸ்தோத்தரித்து அந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்துல கொண்டு போகணும். அந்த ஜெபம் விண்ணப்பமாய் மாறணும். இப்படி செய்கிற ஜெபத்திற்கு கட்டாயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமையானவர். அப்படி செய்யும் பொழுது உங்க கவலைகள், வேதனை, துக்கம் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் மாற்றவர் வல்லமையானவர். அல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க, உங்க ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். நீங்க எது செய்தாலும் முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல தெரியப்படுத்தணும். ஒரு பிள்ளைய யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளை குடு குடுன்னு ஓடி வந்து அழுதுட்டு சொல்ற இடம் எதுன்னா அப்பா அம்மா கிட்ட தான். அம்மா என்ன இவன் அடிச்சுட்டான், அம்மா இவன் என்ன அடிச்சுட்டான், இந்த காரியம் நடந்துச்சு, இப்படிதான் நான் தவறே. முதல்ல அப்பா அம்மா கிட்ட தான் பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்பா அம்மா ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, இதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொடுப்பாங்க, என்னை காப்பாற்றுவாங்க, எனக்கு உதவி செய்வாங்க என்ற நம்பிக்கையில தான் அந்த பிள்ளை தான் பெற்றோரிடத்துல வந்து சொல்லுது. அது போல நமக்கு தகப்பனா இருக்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பிள்ளைகளாகிய நாம நம்ம விண்ணப்பங்களை முதலாவது ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்தணும். நம்ம பாரங்களை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்தணும். எத்தனை மனிதர்கள் இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன், எந்த சூழ்நிலையில நீங்க நொறுக்கப்பட்டாலும், மனிதர்கள் உங்களை ஒதுக்கினாலும், அவமதிக்கப்பட்டாலும், அவமானப்படுத்தப்பட்டாலும் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த பிரச்சனை நடந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, இதன் மத்தியில என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறீங்க, பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் பாருங்க, சின்ன ஒரு காரியத்தை இருதயம் தாங்க முடியாத சூழ்நிலையில மரணத்தை தேடி போகிற ஜனங்கள் அநேக பேர் உண்டு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் உலக காரியத்திற்காக பலப்பட்டவர்கள் அல்ல, சரீரத்தினால் பலப்பட்டவர்கள் அல்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டவர்கள். சரீர பலன் ஒரு நாள் நம்ம பலனற்று போக செஞ்சிடும். புரியுதுங்களா? சரீர பலன், நிறைய பேர் சொல்லுவாங்க என் சரீரத்துல பலன் இருக்கு, என் சரீரத்துல பலன் அதிகமா இருக்கு, உற்சாகம் இருக்கு, நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன்னு சொல்லி தன் சரீர முயற்சியினால் அநேக பேர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த சரீரத்துல பலன் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலன் ஒரு நாள் குறைஞ்சு போகவே போகாது. அது எப்பொழுதும் அனல் கொண்டு இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம அனல் மூட்டிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நீங்க பலனா இருப்பீங்கன்னா எந்த இடத்துல உங்களால விழவே முடியாது, எந்த இடத்துல உங்களை விழத்தள்ள முடியாது, எந்த இடத்துல பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நீங்க பலப்படுத்தி கொண்டீங்கன்னா எந்த ஒரு கவலைகள் உங்களை மேற்கொள்ளவே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நீங்க பலனா இருந்துருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல எது கேட்கறீங்களோ இல்லையோ, ஆண்டவரிடத்துல எது பெற்றுக் கொள்ளுகிறீங்களோ இல்லையோ, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் என்ன பலனா மாத்துங்கப்பா. ஏன்னா சரீர பலன் எந்த இடத்துல போனாலும் என்ன சரியா நிக்க வைக்க முடியல. சரீர பலன் எந்த இடத்துல போனாலும் ஏதோ ஒரு காரியத்தினால நான் விழுந்துடுறேன் ஆண்டவரே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அம்மா என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க, ஐயா என் சரீரம் எல்லாம் பலவீனமா இருக்கு, முடக்குவாதம், எது செய்தாலும் என்னால உடனே எழுந்திருக்க செய்யவே முடியல, ஆனா ஜபத்துல மாத்திரம் என்னால மணிக்கணக்கா முழங்கால் படியிட முடியா, நடக்கும்போது என் முழங்கால் சரியா நடக்க முடியல, உட்கார்ந்து எழுந்துக்க முடியல, வேதனையோடு இருக்கிறான். ஜபம் வந்தாவே நான் நீண்ட நேரம் முழங்கால் படிட்டு ஜபிக்கிறேன், இல்ல முடிஞ்ச அளவுக்கு நின்று ஜபிக்கிறேன். அந்த ஜப நேரத்துல எனக்கு சோர்வே வரலையா. அப்பதான் நான் சொன்னேன், உங்க சரீரம் பலவீனமா இருக்கு, உங்க ஆவி
உற்சாகமா இருக்கு சிஸ்டர். நீங்க ஆவியில பலப்பட்டு இருக்கிறீங்க. உங்க ஆவி பலனா இருக்கு. எது உங்க கிட்ட பலனா இருக்கோ இல்லையோ, உங்க ஆவி பலனா இருக்குன்னா சத்துரு ஒரு நாள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு கவலை உங்களை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா உண்மையா எந்த இடத்துல நீங்க தோத்து போக மாட்டீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க ஜெயிப்பீங்க. அப்போ முதலாவது உங்க கவலைகள், உங்க வேதனை, உங்க துக்கம் ஆண்டவரத்துல கொண்டு போய் முதல்ல வச்சிடணும். நம்முடைய கார்டியன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு முதல் கார்டியன் யாருன்னா ஆண்டவர் தான். புரியுதுங்களா? அவர்தான் முதல் கார்டியனே. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டான் எனக்கு என் கணவருக்கு என் மனைவி, இவங்க தான் கார்டியன், பெற்றோருக்கு பிள்ளைகள், இப்படி சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவா இருக்கிற நமக்கு முதல் கார்டியன் யாருன்னா ஆண்டவர் ஒருவர் தான். அவர்கிட்ட மாத்திரம் தான் நம்ம முதல்ல கொண்டு போகணும். ஆண்டவர் எது நடந்தாலும் அது சின்ன விஷயம், கடுகு விதையாய் போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அது ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் அந்த ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொண்டு போய் வச்சு பாருங்க. அதுக்கு அழகான ஒரு தீர்வை ஆண்டவர் கொண்டு வருவார். சுமூகமான தீர்வு ஆண்டவர் கொண்டு வருவார். சுமூகமான முடிவு ஆண்டவர் கொண்டு வருவார். அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. நான் கர்த்தருடைய சமூகத்துல சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ நம்ம சங்கீத பகுதியில நீங்க முதல்ல போய் என்ட்ரி ஆயிராதீங்க. எது வந்தாலும் நீங்க முன்னாடி போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பின்னால போயிருவார். நீங்க எதுவா இருந்தாலும் சடன்லி நீங்க போய் நான் நியாயம் இருக்கிறேன், நான் பேசுறேன், அது என்ன பண்ணிடுவான்னு பாத்துடலாம்னு சொல்லி நீங்க முன்னாடி போயிடாதீங்க. என்னத்தான் நடக்கும், என்னத்தான் பண்ணிடுவாங்க, என்னத்தான் நடந்துரும் பாத்துடலாம். நான் ஏதோ இவ்வளவு பிரச்சனையை நான் பார்த்திருக்கேன். மனுஷனுடைய இன்னைக்கு பெருமையான காரியங்கள், சரீர முயற்சி சொல்லுது என்னத்தான் பண்றான் நானும் பார்த்துறேன், அவனா நானா ஒரு கை நான் பார்த்துடுறேன் இப்படின்னு சொல்லுகிற எந்த மனிதனுடைய சரீரத்திற்கும் வாய்க்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பவம் நேரிடும். என்னன்னா, ஒண்ணு அடி, உதை, ரத்த, காயம், வலி, இதுதான் மிஞ்சம். ஆனால் நீங்களோ ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ரத்த காயமும் வராது, பிரச்சனையும் வராது, வாக்குவாதமும் வராது, வலி வேதனையும் உண்டாகாது. சுமூகமா ஆண்டவர் அழகா உங்களை அப்படியே அழகா பாப்பாரு. இந்த மனுஷனிடத்துல என் பிள்ளை நிற்பதற்கு தகுதியில் அழகா கொண்டு வந்து வேற இடத்துல வச்சிருவோம், அழகு பாப்பாரு. இதுதான் ஆண்டவருக்குரிய ஒரு கிருபையே. அப்போ எல்லா சம்பவத்தையும், எல்லா பாடுகளையும், எந்த சூழ்நிலையும் நம்ம ஆண்டவரிடத்துல கொண்டு போய் வைக்கிற தேவ பிள்ளைகளா மாறினா யாரா இருந்தாலும், நம்ம பிள்ளைகள் கூட ஏதாவது நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா நம்ம முதல்ல என்ன சொல்லி கொடுக்கணும், முதல்ல ஆண்டவரத்துல போய் கேள்ப்பா, ஆண்டவரத்துல கேளு, அவர் தருவார் உனக்கு. மனுஷன் என்கிட்ட கூட கேட்காத, நமக்கு முதல் கார்டியன் யாரு? ஆண்டவர் தான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு, அப்பா அம்மா, பெற்றோர்களுக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை. முதல்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அதாவது வேதம் அழகா சொல்லுகிறது, உங்க விண்ணப்பங்களை, உங்களுடைய பாடுகள், கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தினுடைய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதல்ல நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும், ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த வேதனை இருக்கு, இந்த நெருக்கம், இந்த பாடு, இந்த கவலை என் வாழ்க்கையில வருதுப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நாம அப்படி போகும் பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வை நம்ம பார்க்க முடியும், முழுமையான ஒரு முடிவை நம்ம பார்க்க முடியும். இல்ல நான் தான் அதை தான் நான் தான் செய்வேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு நம்ம தொங்கிட்டே இருந்தோம்னா அதுல நிச்சயமா தோல்வியோட தான் நம்ம திரும்பி வருவோம். இதுதான் உண்மைமா. உலகத்துல நிறைய பேர் தோத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, தான் சரீர முயற்சி, தான் மூளை, தான் எண்ணம், தான் அறிவு, தான் பலன், தன்னுடைய படிப்பு, இத வச்சு யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாய் தோல்வி கட்டாயமா உண்டு. முதல்ல உன் மூளையை படைச்சது யாரு? உனக்கு அறிவை கொடுத்தது யாரு? ஞானத்தை கொடுத்தது யாரு? படிப்பை இது எல்லாம் நம்ம ஆராய்ந்து தெரிந்து பார்க்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். படித்தவன் என்று மேதை என்று அறிந்திட முடியாது. படித்தவன் எல்லாருமே மேதை அல்ல, அவர்களுக்குள்ள சில விதமான குறைகள் உண்டு. அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, உண்மையான தெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அவ்வளோ ஆளுகை செய்யறாங்க, அவ்வளோ காரியத்தை இந்த உலகத்துல நடப்பிச்சுறாங்க, ஆனா உண்மையான தெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இன்னைக்கு அநேக பேருடைய இருதயத்துல ஒளிந்து மறைந்து கிடக்கிற ஒரு காரியம் இதுதான். நான் எல்லாத்தையும் அறிந்தவன் சொல்லலாம், ஆனால் உண்மையான தெய்வம் யார் என்று கண்டுகொள்ள முடியாத அறிவற்ற நிலைமையில நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியங்கள் எல்லாம். ஒரு ஐயாவை நான் கேட்டேன், அவர் சொல்ற ஒரு வார்த்தை, ஐயா நான் எந்த காரியத்தை நீங்க என்கிட்ட சொன்னாலும் அதுக்கு நான் சரியான முடிவை நான் பண்ண என்னால முடியும், நான் பேசிடுவேன் ஐயா, ஏன்னா எனக்கு அது போல திறமை இருக்கு. ஆனா அவர் யாருன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவர். அப்ப என் இருதயத்துல இந்த பேசின ஒரு வார்த்தை,
இவ்வளவு அறிவு படைச்சவங்களால ஆண்டவர் உண்மையான தெய்வம் யாரும் கண்டுபிடிக்க முடியல ஐயா. இவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்க. உண்மையை சொல்ல எவ்வளவு நிறைவா இருந்தாலும் இது மாத்திரம் நம்ம இருதயத்துல நம்ம சிந்தையில இல்லைன்னா நம்ம குறைவற்றவர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா கவலைகளை மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிறார், நம் குடும்பத்தில் வாசம் செய்கிறார், நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்கு எல்லா தருணங்களையும் உண்டாக்கி கொடுத்து, ஜபத்தை உண்டாக்கி கொடுக்கிறார், ஆலயத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார், தனி ஜபங்களை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கொண்டு வரணும், முதல்ல கொண்டு வரணும். அவ சொல்ற, நீ கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வா. நீயே வச்சுட்டு உன்னை நீ பொழிந்துட்டு வருத்தத்தோடு உன்னை நீ வந்து வருத்தி கொள்ளாத, என்கிட்ட கொண்டு வா. நான் உனக்கு விடுதலை தர மாட்டேனா? நான் உனக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்க மாட்டேனா? நல்ல ஒரு நீதியை நான் செய்ய மாட்டேனா? அப்ப நீதியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அதை அறிந்து கொள்ளல. கிறிஸ்துவரா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் என்னன்னா கவலைப்படுறமே தவிர அந்த கவலைக்கான சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்க முடியல. ஜபம் நிறைய பேர் நிறைய, ஒரு அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க ஆராதனை வேலையில, ஐயா இந்த கவலையெல்லாம் என்கிட்ட இருக்குங்க ஐயா, இதுக்கு என்ன வழிவாசல் தெரியலன்னு சொன்ன உடனே நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபிங்கம்மா அப்படின்னு. அப்போ ஜபம் என்பாலே எல்லாருக்கும் ஒரு கசப்பு உண்டாகுது. இதனால என்ன ஒரு முடிவு வந்திருப்போது, இதனால என்ன ஒரு தீர்வு வந்திருப்போது, இதனால என்ன நன்மை நடந்திருப்போது. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அறியாத ஒரு காரியம் என்னன்னா, ஜபம் செய்த என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகும் என்றது அறிந்து கொள்ளவே இல்லை. எல்லாருமே ஆண்டவரை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சொல்லி பாருங்க. உண்மையா இன்னைக்கு ஆண்டவர் சில நேரத்துல நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜெபிங்க ஐயா, ஜபம் பண்ணுங்க யாரும் சொல்லும் போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபிங்கம்மா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் தருவார்னா, அப்போ அவங்க இருதயத்துல ஏதோ ஒரு எண்ணம் டக்குன்னு ஓடுறதுன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல வருவாருன்னு பார்த்தா ஜெபிங்கன்னு மாத்திரம் விட்டுட்டாரு. அப்ப நாம சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. நாம சொல்வது அல்லையா, மனுஷன் சொல்ற வார்த்தை பொய்யா மாறும், ஆனால் ஆண்டவர் சொல்றாருன்னா அது பொய்யா மாறாது. அப்ப அந்த ஜபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போகணும். நிறைய பேர் சொன்னா உடனே முகம் மாறுது. ஜபம் பண்ணுமா மாறிடும், ஜபம் பண்ணுமா உதவி செய்வாரு, ஜபம் பண்ணுங்க தீருன்னு சொன்ன உடனே அந்த சொல்ல வந்த அந்த முகத்தின் தோரணை வந்து அப்படியே டக்குன்னு மாறிடுது. அப்போ நம்முடைய நோக்கம் எதுல இருக்கு? ஏதோ ஒரு மனுஷன் நம்மளை குறிச்சு பேசுவான், ஏதோ ஒரு மனுஷன் நம்மளை குறித்து சொல்லணும், யாரோ ஒருவர் நம்மளை குறிச்சு நீ நல்லா இருப்ப, சுகமா இருப்ப, நீ பத்திரமா போ, நல்லா வாயிடுன்னு சொல்ற எதிர்பார்க்கறாங்களே தவிர ஜபம் பண்ணுன்னு சொல்ற வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு அருவருப்பா மாறுது. நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா? நான் நிறைய உணர்ந்து இருக்கிறேன். வருவாங்க முக்காடு போட்டுட்டு அப்படியே நிற்பாங்க, ஜபம் பண்ணுங்கய்யான்னுவாங்க. எல்லாரும் என்னம்மா பிரச்சனைன்னு கேட்பேன், இது போல இருக்கையா நல்ல ஜபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த முகம் தோரணை டக்குனு மாறுது. காரணம் நான் என்ன நினைக்கிறேன், ஜபம் செய்யாமல் எப்படி ஒரு வாழ்க்கையில அற்புதம் நடக்கும்? நம்ம வாழ்க்கையின் முடிவுக்கு காரணமே ஜபம் தான், அற்புதத்துக்கு காரணமே ஜபம் தான். அந்த ஜபம் பண்ணுங்கம்மான்னு சொன்ன உடனே அவங்க எதிர்பார்க்கிறத நான் எதிர்பார்த்து வந்தது வேற, ஆனா இவர் சொல்றது வேற. அப்ப அவங்க எதிர்பார்த்து வந்தோன்னா அவங்க வந்து என்னோட காரியம் என்கிட்டயே அதை முடிச்சுட்டு போயிடணும், நானே எல்லாமே தீர்வு கொடுத்துடணும். இது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் தான் எல்லாருக்கும் முடிவு, தீர்வும் துவக்கமும் முடிவுமானவர். அவர் தான் ஆதியும் அந்தமும் ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் தான் எல்லாமே, அவர் தான் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை பார்த்துட்டா இதுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுப்பா. இந்த பாஸ்டர் சொன்னாருங்க நான் நல்லா இருப்பேன், இந்த பாஸ்டர் இது சொன்னாருங்க, இந்த ஐயா இது சொன்னாரு, இந்த நண்பர் இது சொன்னாரு. ஆண்டவர் சொல்லணும், அதுதான் உன் வாழ்க்கையின் ஒரு முடிவுக்கான அர்த்தமே. அப்ப எல்லாவற்றையும் குறித்து முதல்ல ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போகணும். ஜெபிக்கும் போது நல்ல ஒரு தீர்வு ஆண்டு நான் நிறைய உணர்ந்திருக்கேன். மனுஷத்துல சில நேரத்துல சொல்லி தோற்று போன நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் வைத்தோம்னா சுமூகமான ஒரு தீர்வு, சுமூகமான ஒரு ஆலோசனை, சுமூகமான ஒரு நன்மை. அதுல வந்து வழிவாசலே இல்லாத இடத்துல ஒரு வழி ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். ஒரு வழி மட்டும் ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். நான் நினைப்பேன் எந்த வழியில நான் போக போறேன், எல்லா வழியுமே அடைஞ்சிருச்சு, எந்த வழியில நான் போக போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டத்துல கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், நம்ம அறியாமே பின்னாடி ஒரு வழி திறக்கும். பின்னாடி திரும்பி பாரு, முன்னாடியே பார்க்காத, பின்னாடி திரும்பி பாரு, உனக்குன்னு ஒரு வழியை நான் வச்சிருக்கிறேன். எல்லா வழியும் அடைஞ்சிருச்சு நீ ஏன் நினைக்கிற? என்கிட்ட சொன்னல, என்ன தானே நீ நம்பி வந்த, அப்ப நான் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய நல்ல ஒரு குணமே. அப்ப அவருடைய சமூகத்துல கொண்டு போகும்போது அழகான ஈஸியா ஒரு வழியை திறந்து
அதன் வழியாய் ஆண்டவர் வெளியே கடந்து போய் நம்மளை கிருபையாய் மாற்றவர் வல்லமையானவர். முதலாவது நீங்க எதை செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு பாதிப்பா, பிரச்சனையா, கடனா, போராட்டமா, நெருக்கமா, குடும்பத்துல பற்றாக்குறையா, குடும்பத்துல வியாதியா, பிள்ளைகளுக்கு வியாதியா, மனபாரமா, எதுவா இருந்தாலும் டக்குனு அறக்கதையை சாத்துங்க, முழங்கால் போடுங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்தரிக்கும் போது அவருடைய உள்ள அப்படியே நீங்க எவ்வளவுதான் ஆண்டவர் கோபமா இருந்தாலும் உங்களுடைய ஆராதனையில ஸ்தோத்திரிப்பில் ஆண்டவர் அப்படியே கரைய வச்சார். அழகான ஒரு ஆண்டவர். மனுஷனுக்கே இப்போ மனுஷனை பார்த்து ஏதோ ஒரு கோபமா இருக்கிறாங்க, மனுஷன் கோபமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க கோபமா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஐயாவும் கோபமா இருந்தா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? அவர் மட்டும் தான் கோபமா இருக்கு தெரியுமா, எனக்கும் கோபமா இருக்கு தெரியும். இதே ஐயா வந்து ஏமா கோவப்பட்ட உங்க முகம் அழகா இல்லமான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்க? ஒரு 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 கல்லான இருதயத்தை எதை கரைக்கும்? அந்த வார்த்தை. அப்ப ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு கோபமா இருந்தாலும், ஆண்டவரே இது அழகானவர்ப்பா, இது சௌந்தரியமானவர், கிருபை உள்ளவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஆண்டவரை புகழ 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 அவர் இருதயம் அப்படியே உங்க குறைகளை கேட்டு அவர் அப்படியே மாற்றவர் வல்லமை ஆனவர். ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் என் பிள்ளை என்கிட்ட வருவானா, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். அப்ப முதல்ல நாம போகணும், போனா தான் அதுக்கு ஒரு தீர்வு. நாமளே அதை புகஞ்சுக்கிட்டு, நாமளே அதை வருத்தப்பத்திக்கிட்டு, நாமளே பேசிக்கிட்டு, அப்ப கடைசியில நாம என்னவா மாறிடும்? பைத்துக்காரனா மாறி நம்மளை அறியாமே நாம் செய்து கொண்டிருக்கோம். இது அல்ல. முதலாவது தேவ சமூகத்துல நம்ம கொண்டு போகும்போது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பதில் கொடுத்தவர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், இதுல 34 வரைக்கும் இருக்கு. அப்படியே ஒவ்வொன்னா நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை பேசுறாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாம இருங்க. நான் என்ன செய்ய போகிறேன்? இன்னைக்கு இந்த வேதனை, பணம் இல்ல, சம்பளம் இல்ல, வருமானம் இல்ல, இந்த மாதம் நான் என்னத்தான் பண்ண போறேன்? என் வாழ்க்கை எப்படிதான் முடிய போகுது? சில நேரத்துல நம்ம யோசிக்கிற காரியங்கள் ஆண்டவர் வேதத்தின் வழியா நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையில துவக்க முதல் முடிவு பரியந்தம் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் எங்க இருக்குன்னா இந்த வேதத்துல. நீங்க இந்த வேதத்தை ஆரம்பத்துல நீங்க திறந்து படிச்சு பாருங்க. உண்மையா நேற்று ஆண்டவர் என்னோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. என் இருதயம் சில கவலைகளினால் நிறைந்திருந்த போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நான் செய்யணும்? அப்பதான் ஆண்டவர் அந்த பிலிப்பு 4ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்து கொடுத்தார். படியுத. ஏன் கவலைப்படுறேன்? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு செய்ய மாட்டேனா? முதல்ல என்கிட்ட நீ கொண்டு வா, நீயா போட்டு பேசிட்டு நீ குழம்பாது. அப்போ இந்த வேதம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீங்க. நீங்க எதை பண்ணுவோம், எதை செய்வோம், எதை கொடுப்போம், எதை வாங்குவோம், நாளைக்கு ஆகாரம் என்ன, நாளைக்கு முடிவு என்ன, நாளைக்கு என்ன செய்து கொடுப்பேன், கவலைப்படாத. கர்த்தருடைய சமூகத்துல. புரியுதுங்களா? இப்போ ஒரு பெரிய பிரச்சனை பெற்றோர்களுக்கு என்னன்னா, நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு என்ன கட்டி கொடுக்குறது. நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, நாளைக்கு அப்பெல்லாம் என்னன்னா, அப்ப என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம வேலைக்கு போனோம், என்ன சாப்பாடு செஞ்சது, கஞ்சியோ கூழோ எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரும் பிரச்சனைனா, நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கறது, என்ன காய் வாங்கலாம், என்ன சமைக்கலாம். அது வாங்குறது மாத்திரம் இல்ல, நாம ஒண்ணு சொல்லுவோம், அவன் ஒண்ணு சொல்லுவான். இதை செய்யட்டுமானா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவன் ஒண்ணு சொல்லுவான். அப்பதான் வரும் பாருங்க கோபம். பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எதை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. நாளைக்கு ஆகாரம் என்ன, ஆனா நாம எதை குறிச்சு நாளைக்கு ஜீவனோடு இருப்பி அதை பற்றி மட்டும் பேசுற. ஆனா நீ என்ன நினைக்கிற? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உன் சரீரத்துக்காகவும் ஜீவனுக்காகவும் நீ கவலைப்பட்டு வாழ்ந்து எண்ணத்தை சாதிச்ச. ஆண்டவர் அழகா பேசுற. இத குறிச்சு நீ கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை நீ இழந்துடாத. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய பேர் பாருங்க, தலைமுடியெல்லாம் பாருங்க வெள்ளையா மாறி போனதுக்கு காரணம் என்னன்னா சொல்லுவாங்க, டீ குடிச்சேன். இல்லங்க, கவலை நிமித்தமா கூட தலைமுடி வெள்ளையா மாறுமா? டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட தலைமுடி வெள்ளையா மாறணும்னு சொல்லி மெடிக்கல் சொல்லுது. மெடிக்கல் ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க, கவலைப்பட்டா ஸ்ட்ரெஸ் ஆனா தலைமுடி சீக்கிரம் வெள்ளையாய் மாறி போகும்.
அது மாத்திரமல்ல, ஆண்களுக்கு கூட எனக்கெல்லாம் பாருங்க நிறைய அந்த தலையில வந்து முடி நிறைய இருக்காது. காரணம் என்னன்னா அதிகமா டென்ஷன் ஆகிறது, கவலைப்படுறது, அடுத்தது என்ன ஒரு விஷயத்தை போட்டு நம்ம புகஞ்சுக்கிட்டே அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் நடந்துச்சுன்னா தலையில இருக்கிற முடி சீக்கிரம் கொட்டி போயிடும். நாம அதுக்கு என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க அந்த ஹெல்மெட் போடுவாங்க, இது போல தண்ணி இல்ல. கவலைகள் அதிகமா இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரெஸ், கோபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நாமளே என்ன பண்றோம், நம்ம சரீரத்தின் எல்லா காரியங்களையும் நம்ம இழக்கிறோம். அப்போ நம்ம என்னத்தை உண்போம், என்னத்தை பிடிப்போம், என்னத்தை உடுப்போம்னு சொல்லி கவலைப்பட்டு 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 நம்ம மறைமுகமாய் நம்ம வாழ்க்கை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். மறைமுகமாய் நம்ம சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கிறோம். மறைமுகமாய் நம்முடைய நிம்மதியை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். அப்போ இதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அடுத்தது சொல்றாரு 26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது தொடர்ச்சியா படிங்க, 25 தொடர்ச்சி படிங்க. கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் எவ்வளவு பெருசு, உடையை பார்க்கிலும் இந்த சரீரம் எவ்வளவு விசேஷமானது. இதெல்லாம் கொடுத்தது நானு. உன் சரீரத்தை பாதுகாத்ததை விட்டுட்டு இதுக்காக நான் என்னத்தை போட போறேன், என்ன ட்ரெஸ் போட போறேன், என்ன அலங்காரம் பண்ண போறேன், இதை குறிச்சு நீ ஒன்றுக்கும் இல்லாத காரியத்தை குறிச்சு நீ ஏன் உன்னை போட்டு வருத்திக்கிற, உனக்கு ஏன் கவலையை கொடுத்துக்கிற, உன்னை நீ மறைமுகமா ஏன் வருத்தத்தோடு உன்னை நீ மாற்றிக்கிற. மறைமுகமா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம்ன்றது மனுஷனுக்கு அதிகமா தெரியல. புரியுதுங்களா? கவலைப்படுறதுனால வேற என்ன செய்ய சொல்ற, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது அதுதான், வேற யாருக்கிட்ட போய் சொல்றது, யாருக்கிட்ட சொல்ல வேணாம். கவலைப்படுறதுனால அடுத்தது அந்த 6வது வசனத்தை படிங்க 26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து ஆகாயத்து அழகா பாருங்க. ஆண்டவரே ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா, நமக்கு உதாரணம் ஒரு மனுஷன் ஆண்டவர் படைக்கிறார். மிருகம், எறும்பு, சின்ன கண்ணுக்கு தெரிய கடுகு விதையை போல இருக்கிற ஒவ்வொன்றையும் தான் ஆண்டவர் நமக்கு உதாரணமா படைச்சிருக்கிறார். இதுல எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நமக்கெல்லாம்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவமானம். ஐயா இப்போ நான் இருக்கிறேன், இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க கவலைப்படுறீங்கன்னு வச்சீங்களேன், என்ன ஆண்டவர் உங்களுக்கு உதாரணமா காட்ட மாட்டார். நீங்க கவலைப்படும் போது எதை உதாரணமா காட்டுறாரா, சின்ன சின்ன மிருகங்களையும் எறும்பும் நம்ம 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 நெசக்கனா நெசங்கி போகிற சின்ன சின்ன இதுதான் ஜீவராசிகளை தான் ஆண்டவர் உதாரணமா காட்டுறாரு. அவர் சொல்றாரு பாருங்க 26. ஆகாயத்து பட்சிகளை கவனியுங்கள், கவனமா பாரு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? காரணம் என்ன சொல்லுங்க, இதுக்கான அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஆகாயத்து பட்சிகளை ஆண்டவர் ஏன் உதாரணப்படுத்துறாரு? எதுவும் பண்ணல, கூட அது பயிற்சிருக்கு. எதுவும் பண்ணல, அப்பாற்பட்ட விஷயம். அது ஏன் உதாரணப்படுத்துறது? ஏன் பட்சிகளை நமக்கு உதாரணப்படுத்தணும், எறும்புகளை உதாரணப்படுத்தணும்னா, ஒன்றும் இல்லாத அதுக்கே இவ்வளவு நான் பிழை போட்டுறேன்னா, புரியுதுங்களா? ஒன்றும் இல்லாதனா, எலும்பு இல்ல, சதை இல்ல, நரம்பு இல்ல, ஒன்றுமே இல்லாத அப்படி நெசங்கனா புழு மாதிரி நசுங்கி போகிற ஆத்மா இல்லாத ஒன்றுக்கே இவ்வளவு பிழைப்ப நான் கொடுப்பேன். ஆத்மா இருக்கா? அதுக்கெல்லாம் எறும்புக்கு ஆத்மா இருக்கா? பறவைகளுக்கு ஆத்மா இருக்கா? ஆத்மா உள்ளவன் ஒரே ஒருவன் தான், மனுஷன் மட்டும்தான். ஜீவ ஆத்மாவை யாருக்கு உண்டாக்குனாரு? மனுஷனுக்கு மட்டும்தான். இது எல்லாம் வார்த்தையினால படைச்சிட்டாரு. நாசில சுவாசத்தை ஊதி யாரு படைச்சாரு? மனுஷனை தான். ஆத்மா உள்ளவன் மனுஷன் மட்டும்தான். அப்போ ஆத்மா இல்லாத ஒரு ஜீவராசிகளுக்கு இவ்வளோ ஒரு சம்பூரணத்தை நான் கொடுப்பேன் என்றால், என் ஜீவ சுவாசத்தை கொடுத்த உனக்கு எத்தனை பேர் கரங்களை தட்டி இதுக்கான அர்த்தம் இதுதான். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, சேர்த்து வைக்கிறதும் இல்ல, அவைகளையும் உங்கள் பரமபிதா அவைகளையும் நான் பிழை பூட்டுறேன் அப்படின்னா, என்னை ஆராதிச்சு என்னை மகிமைப்படுத்தி ஆண்டவரேன்னு சொல்லி, அப்பான்னு சொல்லி, நல்லவரேன்னு சொல்லி, சம்பூர்ணரே, அழகுள்ளவரே, மகிமையான சொல்லி சொல்லி புகழ்ந்து பாடுகிற உன்னை நான் காப்பாத்தாமல் விட்டுருவேன். ஆண்டவர் நம்மை விசேஷமா வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் நம்மை விசேஷமாய் படைச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் நம்மை விசேஷமாய் பாதுகாத்து வச்சிருக்கிறாருங்க. அவர் சொல்ல, இவைகளுக்கே நான் செய்யறேன்னா, என் பிள்ளை ஆகிய, என் வித்து ஆகிய, என் ரத்தம் ஆகிய, என் ஜீவன் ஆகிய உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஏன் மறந்து போனேன்? 27. கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? கவலைப்படுறதுனால நம்ம தலைமுடி வளர்ந்துருச்சா?
கவலைப்படுறதுனால நம்ம விரல்கள் வளர்ந்துருச்சா? கவலைப்படுறதுனால நம்ம எதையாவது மாத்தி செய்துட்டோமா? கவலைப்படுறதுனால ஒரு ஹைட் நம்ம இன்ச் அதிகமா வளர்ந்துட்டோமா? எதையுமே நம்மளால செய்ய முடியாது. ஹலோ, கவலைப்படுறதுனால இழப்பாய தவிர சேர்ப்பது ஒன்றுமல்ல, பெறுவது ஒன்றுமல்ல. அந்த வார்த்தை மறுபடியும் ஆழமா படிங்க. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். தன் சரீர அளவு ஒருத்தரும் நல்லா கேட்டுக்குங்க. கவலைப்படுற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் தான் சரீர அளவு ஒரு முழத்தை கூட நம்மளால கூட்ட முடியாது. ஒரு இன்ச்சு கூட வளராதையா. நம்ம நினைக்கிறோம் கவலைப்பட்டதுனால நான் சாதிச்சுட்டேன், இழந்துட்டேன்னு தான் அர்த்தம். சாதிச்சது ஒன்றுமே அல்ல. சொன்னா பாருங்க, கவலைப்படுறதுனால தன் சரீரத்தின் அளவை எவனாகிலும் ஒரு முழம் கூட்ட முடியுமா? அப்ப நம்ம கவலைப்படுறதுனால எதையும் நம்ம குறைக்கவோ முடியாது, கூட்டவும் முடியாதுங்க. கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் கவலைப்பட்டதுனால தான் இதெல்லாம் சாதிச்சேன். சொல்ல முடியுமா? யாராச்சும் மாத்தடி சொல்லுங்க பார்க்கலாம். நான் கவலைப்பட்டேங்க, இது பெற்றுக்கிட்டேன். நான் கவலைப்பட்டேங்க, இது எனக்கு வந்துச்சு. நான் கவலைப்பட்டேன், இது சாதிச்சேன். இல்ல, அப்படி சொல்றவங்களா இருந்தாலும் அது உண்மைக்கு பொய்யான ஒரு காரியம். உண்மையான ஒரு பொய், அதுதான் உண்மையான ஒரு பொய்யே. நான் கவலைப்பட்டேங்க, இது எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் உண்மையான சுத்தமான பொய். அதுதான். அப்ப அடுத்தது அந்த 28வது வசனத்தை வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைக்காகவும் நீங்க கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் ஒரு நிமிஷம், அந்த 28வது வசனம் தானே? உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆண்டவர் ஒரு ஜீவராசிகளை உதாரணப்படுத்தினார். பரவாயில்ல, ஜீவனே இல்லாத காட்டு புஷ்பங்களை உதாரணப்படுத்துறாங்க. இதை விட ஒரு அவமானம் நமக்கு எதுவுமே இல்லை. இதை விட ஒரு அவமானம் எதுவுமே இல்லை. ஆமா, இந்த பில்லுக்கு நீ தண்ணி ஊத்தனியா? அந்த செடி மரத்துக்கு, அந்த முள்ளு செடிக்கு நம்ம தண்ணி ஊத்தி பாதுகாத்து வளர்த்தமா? ஒன்றுமே இல்லாத காட்டு புஷ்பங்கள் அனாதையா வளர்ந்து பாருங்க. அதான் காட்டு புஷ்பம். ஒன்றுமே, அது கேட்பாரு மேப்பாரு ஒண்ணும் கிடையாது, தண்ணி ஊத்துவார் ஒண்ணும் கிடையாது, கண்டுகொள்வார் ஒன்றும் கிடையாது. ஆனா அதோட வளர்ச்சியை மட்டும் அப்படி திரும்பி பார்த்தா அவ்வளவு பசுமையா இருக்கும். ஒரே ஒரு தூரல் தான் போட்டுச்சு, வந்துருச்சா இல்லையா? அதுக்கே இவ்வளோ ஒரு மகிமை கிடைக்கும் அப்படின்னா மணிக்கணக்கா நீண்ட முழங்கால் போட்டு முட்டி தேர் அளவுக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற உனக்கு ஆண்டவர் செய்யாம இருப்பாரையா? உங்களுக்கு செய்யாம இருப்பாரையா? ஆண்டவரை ஆராதித்து துதிச்சு பாடுகிற உன் நாவிலே ஆண்டவருடைய வசனம் இருக்கும் என்றா அவர் உன்னை மகிமையாய் மாற்ற மாட்டாரா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் வேதனைப்படுறீங்க? கவலைப்படுகிறதுனால உன் சரீரத்தின் அளவு ஒன்றையும் கூட்ட முடியலையே. அப்ப ஏன் நம்ம கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம இழக்கணும்? அவர் சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை பாருடா. படிங்க சிஸ்டர், மறுபடியும். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆமென். எதையும் அது சேர்க்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஆனா அதுக்கே இவ்வளவு ஒரு வளர்ச்சியும் செழிப்பையும் பசுமையும் நான் கொடுக்க வல்லவர் என்றால் என் வித்துவாகிய ரத்தமாகிய சதையாகிய நரம்பாகிய கலங்காதேன்னு ஆண்டவர் மறுபடியும் உனக்கு இருதயத்தை தட்டி சொல்லுகிறார். அடுத்த வசனம். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததே இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, சாலமோன் ஆகிலும் ஒன்றை போல உடுத்தி இருந்தது இல்லையா? சர்வ மகிமை. சாலமோனுக்கு ஆண்டவர் எவ்வளவு மகிமை கொடுத்திருந்தார் தெரியுமா? அல்லேலூயா. ஒருவர் அது போல உடுத்தல. நான் உங்களுக்கு அந்த மகிமை நான் கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுத்து நம்ம வச்சிருக்கிறாரு. அழகான குடும்பம், அழகான பிள்ளைகள், கணவன் மனைவி, நல்ல ஒரு ஆடை அலங்காரம், நல்ல ஒரு ஆகாரம், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வாசல், எவ்வளவு அழகான காரியத்தை. எத்தனையோ பேருக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையா? ஆனா நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இருந்தும் எனக்கு இது இல்ல, இது இல்ல, அவ்வளவு இருந்தும் இல்ல இல்ல இல்லன்னா ஆண்டவர் கோவம் வருமா? வராதா? அவ்வளவு இருந்தும் இது இல்லாவிட்டாலும் நீ ஜீவனோடு இருக்கிறியா, அதே பெரிய விஷயம்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்காம கவலைப்பட்டதுனாலதான் ஆண்டவர் பட்சிகள் இடத்துல நம்ம கொண்டு போய் அவர் சொல்லும் போது பாருங்க, கவனித்து பாரு மகனே, கவனி. முதல்ல நின்னு அந்த பட்சி பறந்து போறதை நீ கவனி.
ஒன்றுமே கிடையாது. செத்தாலும் ஆத்மா கிடையாது. அதுக்கு எப்ப ஜீவன் போகனே தெரியல. அல்லேலூயா. அதுக்கு நான் அதையே உங்களுக்கு ஆகாரமா நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கே இவ்வளவு ஒரு பிழைப்பை நான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு மறுபடியும் திரும்பி வர செய்வேன்னா, என்னை ஆராதிச்சு மகிமையாய் பார்க்கிற அப்பான்னு கூப்பிடுற உன் வாயார நான் உன்னை மகிமைப்படுத்த மாட்டேன்னா? அல்லேலூயா. சாலமோனுக்கு அந்த மகிமை கொடுத்த கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காட்டு புஷ்பத்தை நம்ம அதை பண்றோம். இன்னைக்கு வெட்டி நாளைக்கு அடுப்புல போட்டு எரிய வச்சு சாம்பலா மாத்திர அந்த காட்டு புஷ்பங்களுக்கு இவ்வளோ ஒரு அந்த எனக்கு அதை படிக்கும் போது போதும் ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பா, இனி நான் கவலைப்பட மாட்டேன்னு ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பா. இவ்வளோ உதாரணம்லாம் என்னால ஆமா நமக்கு இது கேட்கும் போது உண்மையா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் படிச்சு அதை படிக்கும் போது நைட்டு உட்காந்து படிக்கும் போது எனக்கு அப்படியே அவமானமா இருந்தது. சே, என் முகத்தை கண்ணாடியில் பார்க்க என்னடா இது, சாதாரண ஒரு புல்லுக்கும் செடிக்கும் நான் ஒப்பா மாறிட்டேனே, உதாரணமா மாறிட்டேன். அது எனக்கு உதாரணமா மாறி நிறைய பேர் சொல்ல கம்பேரிசன் பண்ணாது, யாரு கூட கம்பேர் பண்ணாது. பிள்ளைங்க இன்னைக்கு சொல்றாங்க, உங்க பிள்ளைங்க சொல்றது கேட்டிருக்கீங்களா? கம்பேர் பண்ணாதமா, எனக்கு பிடிக்காது, அவனும் நானும் ஒண்ணா கேட்கறமா இல்லையா? கம்பேர் பண்ண எது கம்பேர் பண்ற? அவனுக்கும் எனக்கு நான் வித்தியாசம், அவனை போலவா நான் அப்படி இருக்கிறேன், இவனை போலவா நான் இருக்கிறேன். நம்ம கோவம் வருதா இல்லையா? இப்ப கோவம் வருமா? இப்ப கோவம் வருமா? நமக்கு கோவம் வரக்கூடாது, யோசனை வரணும், அறிவு வரணும், தெளிவு வரணும். நீங்க இப்ப கோவப்பட்டா எல்லாம் பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு இதை கிழிச்சு போடுவீங்க. ஆனா மறுபடியும் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட கோவப்பட முடியுமா? நான் அதுதான் யோசிச்சேன். ஏன்னா இது என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் நினைச்சு பார்த்தேன். ஏதாவது ஒண்ணு சொன்னா எனக்கு கோவம் வரும். இந்த பாருமா, மத்தவங்களெல்லாம் என்கிட்ட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அவனை விட நான் உடனே வந்து அவ்வளவு கீழ்த்தரமா போயிடல, மோசமா போயிடல. அவனை விட நான் உடனே வந்து கேவலமான ஒண்ணு வளரல. கோவம் எதுல? தேவையில்லாத காரியத்துல கோவம். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரே, இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? கோவப்பட முடியாது, யோசிக்க தான் முடியும். ஆமா இல்ல? அப்ப நான் தேவையில்லாத காரியத்தை செய்து இன்னைக்கு ஒரு புல்லுக்கு நான் வந்து ஒப்பா நிக்கிறேன். அது எனக்கு உதாரணத்தை ஆண்டவர் உதாரணமா நிக்க வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க செடி பக்கத்துல போய் நிக்கும் போது யோசிக்க முடியும், இந்த செடிக்கு எவ்வளவு ஆகாரம், நான் எவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறேன், எவ்வளவு வெறுமையா இருந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் உதாரணமா வச்சிருக்கிறாரு பாருங்க. அடுத்தது படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமா, இது எல்லாமே யாரு நாடி தேடுறாங்களா? இந்த கவலை, வேதனை, இது எல்லாமே வந்து இது போல காரியத்தெல்லாம் யார் செய்யறாங்களா? அஞ்ஞானிகள். இது வேத சரித்திரம் சொல்லுது. அஞ்ஞானிகள் என்றால் நாத்திகர்கள். நாத்திகர்கள் யாருன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க என்ன சொல்றேன்னா, கடவுள் இருப்பது, கடவுள் ஒருவர் இல்லை, கடவுள் இருப்பது சந்தேகப்படுகிறவர்கள், கடவுள் இல்லை இருக்கிறார் என்று சந்தேகப்படுகிறவர்கள், எதுவும் இல்லை என்று எதுவுமே இல்லைன்னு நம்புறவங்க. எதுவுமே இல்லையா, கடவுள் இல்லை, கடவுள் ஒருவர் இல்லைன்னு நம்புறவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, அவர் இருக்கிறார் என்பதை நம்பாதவர்கள், இவர்கள் தான் நாத்திகர்கள். அஞ்ஞானிகளுக்கு பேர் அதான் நாத்திகர்கள். அப்போ இவர்கள் அப்ப ஆண்டவர் இது போல காரியத்தை நீ நம்புற, கவலைப்படுற, வேதனைப்படுற, நீ உபத்திரவத்தை அனுபவிக்கிற அப்படின்னா, இது எதுவுமே என் வாழ்க்கையில மாறாதுன்னு சொல்லி நீ கவலைப்பட்டு இருக்கிறனா, அப்ப நீங்க யாரு? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் யாரு? கடவுளே இல்லைன்றவங்க. அப்ப நீங்க யாரு? அப்ப நான் யாரு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. இது எல்லாமே யார் நம்புறாங்களா? அஞ்ஞானிகள் நம்புறாங்க. நான் கவலைப்பட்டா ஏதாவது மாறிடும், நான் கவலைப்பட்டா எதனா ஒரு தீர்த்துருவேன், கவலைப்பட்டா ஏதாவது ஒரு மாத்திருவேன், இது எல்லாம் சொல்றவங்க அஞ்ஞானிகள். அந்த அஞ்ஞானிகள் யாரு? நாத்திகர்கள். அதை நம்புறவங்க நாத்திகர்கள். அப்ப நீங்களும் நாங்களும் நம்பணும்னா நம்ம யாரு? கடவுள் இல்லைன்னு ஆராதிக்கிறவங்க நாம எதை சொல்றோம்? கடவுளே இல்லைன்னு தான் சொல்றோம். தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஆராதிக்கிறோம்,
ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், ஆண்டவரை வாழ்த்தி வணங்குற பிள்ளைங்க, அவர் வித்துல, அவர் கரத்தினால, அவர் வார்த்தையினால உண்டான பிள்ளைங்க, அவர் ரத்தத்தினால உண்டான பிள்ளைங்க. நாம ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடவே கூடாது. நாம நாத்திகர்கள் அல்ல, ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள். இவை எல்லாமே யாரு தேடி போறாங்களா? மறுபடியும் அதிக படிங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமா, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி போறாங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் அதுக்கு மேலாவே அறிஞ்சு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் அறிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க தேவையில்லாத கவலைகளை, தேவையில்லாத பாரம், தேவையில்லாத வேதனை, தேவையில்லாத தேவையில்லாத எரிச்சல், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம நம்புறோம்னா நம்ம கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்களா? அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? பேர் கிறிஸ்தவனா இருக்கிறோம். அடையாளத்துக்கு கிறிஸ்தவர்கள், அடையாளத்துக்கு கிறிஸ்தவர்கள், அடையாளத்துக்கு இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம நம்பிட்டோம். இதெல்லாம் நம்பி நம்ம வாழறோம்னா தயவு செய்து சொல்றேன், கவலைப்பட்டு கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு நீங்க ஆளா மாறிடாதீங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜாதி, ஜனம். புரியுதுங்களா? எனக்கு அதுதான் அப்படியே படிச்சுட்டே வரும்போது இந்த வார்த்தை ரொம்ப என்ன தோணுச்சு. அப்ப நான் கவலைப்பட்டு இத்தனை நாள் கடவுள் இல்லை, ஆண்டவரே இல்லைன்னு நான் சொல்லி வாழ்ந்துருக்கிறேன் பாருங்களேன். இத்தனை நாள் நம்ம வந்து கவலைப்பட்டு ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய குற்றம். புரியுதாமா? கவலைப்பட்டு இதெல்லாம் மாறாது. நிறைய மறைக்காம உங்க இருதயத்துக்குள்ளே நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, இதெல்லாம் நாம சொல்லி இருக்கிறோம். கவலை மாறவே மாறாது, அவ்வளவுதான். இது மாறாது, இனிமேல் அவ்வளவுதான் என் வாழ்க்கை. நம்ம இருதயத்துல ஒருவேளை நம்ம பேசிருக்கலாம். அப்ப பேசும்போதெல்லாம் நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? கடவுள் ஒருவர் இல்லை, ஏசப்பா இல்லை. எவ்வளோ குற்றத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம்ல. அப்ப இதெல்லாம் யார் தரலாம்? அஞ்ஞானிகள். அப்ப நம்ம அஞ்ஞானிகளா இருந்திருக்கிறோம், நாத்திகர்களா இருந்திருக்கிறோம், கடவுளை விட்டு நம்ம விலகி போயிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். தயவா சொல்றேன், கவலைப்பட்டு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பரலோகத்தின் அதிபதி, வார்த்தையினால் உலகத்தை சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை படைத்த ஆவியானவர் உயிரோடு கூட இருக்கிறார். சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உலக முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் உயிரோடு கூட இருக்கிறாருங்க. அவர் மாறாத ஒரு தேவன். அவர் உயிரோடு இருக்கிற தேவனை நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம பிரச்சாரம் பண்ணனா நம்ம உண்மையான தேவ பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. அடுத்த வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஆமா, இது எல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு தூக்கி எல்லாம் என்ன பண்றாரு சொல்றாருன்னா, ஆண்டவரே எல்லாத்தையும் மூட்டை கட்டி நல்ல டைட்டா இறுக்கமா 3 முடிச்ச போட்டு அவிழ்க்க முடியாத அளவிற்கு இந்த கவலை, வேதனை, துக்கம், கண்ணீர், அவமானம், கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி நல்ல இறுக்கமா ஒரு முடிச்ச போட்டு படிங்க சிஸ்டர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவர் சொல்றாரு, மூட்டை கட்டி தூக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு நீ வந்து முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தை நம்பு. ஆமென். ராஜ்யத்தை நீதியையும் தேடு. வணங்கா கழுத்துள்ள ஜனமே ஆண்டவருடைய சமூகத்தை நம்பு. ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் வச்சுட்டு குப்பையும் மூட்டையும் அழுக்கையும் உன் குடும்பத்துல உன் இருதயத்துல நீ வச்சு கவலைப்பட்டிருந்தேனா, உண்மையா சொல்ற, நீ கடவுள் இல்லை என்று நம்புகிறாய். இதெல்லாம் தூக்கி மூட்டை ஊரம் கட்டி போட்டுட்டு அவரை தேடி முதலாவது வா அப்படி சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா, அவருடைய ராஜ்யத்தை நீ தேடி வந்தா, அவர் சமூகத்தை தேடி வந்தா எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும். அல்ல, கூட எக்ஸ்ட்ரா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது மனுஷனால கொடுக்க முடியாதுங்க. ஜீசஸ். ஆமென். மனுஷன் கிள்ளி கொடுப்பான். ஏதோ ஒண்ணு அங்க இருக்குது. இப்போ பாப்பா சாப்பிட்டுட்டே இருக்கு, நான் கேக்குறேன், உடனே பாப்பா அப்படியே கொடுத்துறாரு. உடனே என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பிட்டு எனக்கு கொடுப்பாங்க. உண்மைதானமா? இப்ப நீங்க கேக்குறீங்க பாப்பா கிட்ட, எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்றீங்க. உடனே பாப்பா என்ன பண்ணுவாங்க? எங்க அக்கா கேட்டாங்க சொல்லி இல்ல அப்படி அப்படி சாப்பிட போறாங்க, எனக்கு கூட அப்படி சொன்ன, ஐயோ எங்க அக்கா கேட்டாங்க சொல்லி தொடச்சிக்கிட்டு அப்படியே கொடுத்துருவாங்களா? கொஞ்சம், அதுவும் எவ்வளோ கொஞ்சம்.
மீதி எங்க அவங்க கையில தான் இருக்கும். இதுதான் மனுஷ குணம். அதுதான் கிள்ளி கொடுக்கிற மனுஷ குணம். அவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடினீங்கன்னா இவை எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாராம், அதோட எக்ஸ்ட்ரா, அதோட சேர்த்து அடிஷனலா இதையும் வச்சுக்க, இன்னமும் கொடுக்குற அதையும் வச்சுக்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்போ உங்களால பிடிக்க முடியாது. போது ஆண்டவரேன்னு சொன்னாலும் அது சரிந்து விழுகிற அளவிற்கு உன் இருதயம் திருப்தியாய் மாறுகிற அளவிற்கு என் ஆண்டவர் கொடுக்க வல்லமையானவர். அடுத்தது 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை. சூரியன் அது வெளிச்சத்தை காலையில கொடுக்கணும், சந்திரன் நைட்ல அது வெளிச்சத்தை சந்திரத்தை குளிச்சு வேலையில கொடுக்கணும், காற்று அந்த நேரத்துல வீசணும், மழை அந்த நேரத்துல பொழியணும். அந்தந்த நாளுக்கு அதன் வேலையை அது செய்ய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு மட்டும் கட்டளையிடலைங்க. ஹலோ, உங்களுக்கும் எனக்கு மட்டும் ஆண்டவர் வேலை கொடுக்கல. ஆகாயத்தின் வானத்திற்கு மேல பூமிக்கு கீழே எல்லாம், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை. காற்று தான் வேலையை வீசணும், காற்று தான் காற்று வேலையை செய்யணும், சூரியன் தான் வேலையை செய்யணும், சந்திரன் தான் வேலையை செய்யணும், மரஞ்செடி கொடி தான் வேலையை செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்குரிய வேலையை அது செய்யணும்னு ஆண்டவர் கட்டளை வச்சிருக்கிறார், ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறார். அது வேலையை அது செய்யும். உன் வேலை என்ன? என்னை ஆராதிக்கிற வேலை. உன் வேலை என்ன? என்னை மகிமைப்படுத்துற வேலை. உன் வேலை என்ன? என்னை தேடி வர வேலை. இதை மட்டும் நீ செய்ய, அது வேலையை அதை செய்யும். ஆனா இன்னைக்கு நாம அது வேலை அது கரெக்டா செஞ்சதான் இருக்கு, செய்தா இல்லைங்களாமா? ஆனா நாம செய்யறோமா? செய்ய வேண்டியதை விட்டு செய்யாததை பிடிச்சு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு அவமானப்படுத்தி, இன்னைக்கு அவமானத்தோட தான் ஆண்டவர் நம்மள வீட்டுக்கு அனுப்ப போறாரு. அது அவமானமா நினைச்சுக்காதீங்க. அறிவு தெரிந்தவர்களாய், மறைந்து கிடந்ததை தோண்டி எடுத்தவர்களாய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக போறோம். புரியுதுங்களா? நம்ம நாத்திகன் இல்ல. நாத்திகனா இருந்தா நம்ம அவமானத்தோட போவோம். நம்ம நாத்திகன் இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைங்க, அறிவு தெளிந்தவர்களாய், அறிவுள்ளவர்களா இல்ல, அறிவு இருக்கு, அதை தெரிந்தவர்களா நம்ம இன்னைக்கு திரும்பி போக போகிறோம். அவர் சொல்றாரு பாருங்க, ஆகையினால் நாளைக்கு கவலைப்படாதீர்கள், நாளை தினம் அது வேலைக்கு அது கவலைப்பட்டோம், அது வேலையை அது செய்யணும், அது வேலை செய்யணும்னு அது கவலைப்படணும். நீ ஆண்டவருக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். நாளைக்கு நைட்டு, இன்னைக்கு பகல் இருக்குது, நாளைக்கு பகல் இருக்கு, சாயந்தரம் நைட்டா மாத்திர வேலை உன் வேலை. இன்னொரு வேலை, நாளைக்கு நைட்டு வந்து பகலா மாத்திர வேலை உன் வேலை. பகலா இருக்கிற வேலை மதியமா மாத்திர வேலை என் வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? அதுக்கு அது வேலைதான். நமக்கு என்ன வேலை நீங்க தான் தீர்மானிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என் வேலை நான் பாஸ்டர் காலையில எழுந்துக்குவேன், ஐயோன்னு தலைமையில கணத்துல கை வச்சுக்குவேன், திருப்பி கணத்துல இருந்து கை எடுப்பேன், திருப்பி இதே கவலைப்படுற வேலை தான் பாஸ்டர். இந்த கவலைப்படுற ஆளுக்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், நம்ம வேலை என்னன்றதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், அவரை போற்றி பாடி ஆராதிச்சு துதிச்சு அவரை மகிமைப்படுத்த உன் வேலைகளை ஆண்டவர் சரியா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்கிறாரு, நமக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை நம்ம சரியா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கவலைகள் தானாய் மாறும். உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க வேலையை நேர்த்தியா செய்யுங்க, உங்க அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் காணாமல் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? நிறைய இருக்கு, இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்துட்டோம், நேரம் இல்லை. அதனால கேட்ட வார்த்தைகளை தெளிந்தவர்களாய், அறிவு தெளிந்தவர்களாய் நம்ம கடந்து போகலாம். கர்த்தர் வரும் நாட்களில எனக்குரிய வேலை நான் சரியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு தந்தரல வேண்டும் என்று ஆண்டவர்கள் கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், கவலைப்படுறதுனால உங்க சரீரத்துல ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது, இழப்போமே தவிர கூட்ட முடியாது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. எல்லா கவலைகளையும் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை சமாதானத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை நம்புங்க, அவரை தேடி வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.